ஹாய் கைஸ். ஸோ நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னா, என்ன சேனல் பார்க்குறீங்கன்னா ஸ்டோரிஸ் பை வர்ஷ். ப்ளீஸ் எங்கே போவோம்? வீக்கெண்டாக கிராசரி ஷாப்பிங் போவோம். ஸோ ஸோ 6 பேர் இருக்கோம்ல, ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிப்போம் கிராசரிஸ் எல்லாம். ஒரு தனித்தனியாக வாங்காமல் அந்த மாதிரி பண்ணோம். சைடில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வருது, ஆனால் இவன் வந்து அது தெரியாமல் போகிறான். பாருங்க, இப்படி இங்க சிக்னலே இன்னும் கிரீன்ல இருக்கு, ஆனா அவன் அப்படியே கிராஸ் பண்ணிட்டான். அவங்க எல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணிட்டாங்க, நம்மள அப்படி கிராஸ் பண்ணக்கூடாது. நம்மள டீசென்ட்டா கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும், பட் ட்ரை டு. ஆமா, இது பட்டன் இருக்குதுல்ல, பட்டன் கிளிக் பண்ணணும். அந்த பட்டன் இல்ல, இவரு இவ்வளவு வருஷம் தான். 4 மாசம் ஆச்சு, ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியல. இங்க பிரஸ் பண்ணணும் கைஸ். இங்க பிரஸ் பண்ணா சவுண்ட் பாத்தீங்களா கேக்குது, கிரீன் ஆகும், அப்போ நம்ம கிராஸ் பண்ணும். இப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, இவருமே இப்போ வரைக்கும் பண்ணது. அவருக்கு எங்க பிரஸ் பண்ணணும் கூட தெரியல. அப்புறம் என்ன அர்த்தம், இவருமே நம்ம கைஸ் மாதிரி தான் நடு ரோட்ல சென்னை மாதிரி கிராஸ் பண்ணிருக்காரு. சில பட்டன் வந்து ஒர்க் ஆகாதீங்க. அப்பல ஒர்க் ஆச்சு, அவருக்குமே தெரியல எங்க பிரஸ் பண்ணணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்க கேமரா. ஸோ நம்ம friends bus stand light பண்றது நான். Did you see my chain over here? I was waiting for F1 bus. You wait for F4 if you really should come in this way. F1 bus. பெண்கள் நல்லது அறவே ஆகாது. பெண்கள் ஆடியோ போய் ஏதோ கடிக்காதே ஓடுது. ஏன் இப்படி பண்ற? ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நாங்க எங்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டோர் இன்கிரிடியன்ட்ஸ் போக போறோம். இன்கிரிடியன்ட்ஸ் எதுக்கு போக போறோம்? நம்ம இன்கிரிடியன்ட்ஸ்ல வந்து இந்தியன் எல்லாமே கிடைக்கும். இந்தியன் எல்லாமே கிடைக்கும், கிடைக்காது ஒண்ணுமே இல்லை. ஸோ இப்போ எனக்கு கலாய்க்கிறது கண்டென்ட் இருக்கக்கூடாது. என்ன புரியல, ஏன் பிளாகே வராது. தப்பா பேசிட்டப்ப நாங்க ஏதாவது சொன்னா அது வந்து போடக்கூடாது. டாமினன்ட் பண்றாரு வயசுல பெரியவர். இந்த குர்குரே சிப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா இங்க வந்து 200 rupees இந்தியன் வேல்யூ, ஆல்மோஸ்ட் லைக் 200 rupees கிட்ட வரும் இந்த சிப்ஸ் எல்லாமே. குர்குரே லேஸ் இதெல்லாம் 1.59 euros, அப்போனா ஆல்மோஸ்ட் லைக் 160 to 170 rupees. ரைஸு, அப்புறம் இதெல்லாம் ஏஷியன் ஐட்டம்ஸ். இந்த சாஸஸ் இதெல்லாம் டக் பிக்கலா, சாஸ் ஃபார் பெக்கிங் டக், டெரியாக்கி சாஸ், பிளாக் பீன் சாஸ், மேத்தி சேவ், கச்சோரி. நீ வந்தா தான் எடுப்பேன்னு. இது எவ்ரி வீக் வந்து ஒரு பரோட்டா அண்ட் சிக்கன் கறி பண்ணுவோம். ஸோ இங்க வந்து ஏன் நியூசன்ஸ் பண்றீங்க ப்ரோ? எடுப்பாரு ப்ரோ, உங்க கையாலே எடுத்து போடு ப்ரோ. பெரிய மனுஷன் நம்ம வீட்டுக்கு, ஸோ எல்லாமே அவர் தான் பண்ணுவாரு. மல்பார் பரோட்டா 2 போதுமா? உனக்கே 2 பத்தாதே. இதெல்லாமே ஃப்ரோசன் ஃபுட் ரைஸ். அண்ட் பாருங்க, ஓப்பன் பண்ணாரு பரோட்டா எடுக்கிறதுக்கு, ஆனால் க்ளோஸ் பண்ண வரேன். அவங்க நம்ம வீடு நினச்சிருக்காரு. சரி விடுங்க. இங்கே எல்லாமே ஃப்ரோசன்லேயே வெஜிடபிள்ஸும் இருக்கு. லைக் இங்கே பாருங்க, ஃப்ரோசன் ட்ரம் ஸ்டிக், அது என்ன தெரியல எனக்கு, கட் மேங்கோ and jackfruit cedar, long beans, bitter gourd. நம்ம ஃப்ரெஷ்ஷே சாப்பிட மாட்டோம், ஃப்ரோசன் வாங்கி சாப்பிடுவோமா? கோயம்பேடு மார்க்கெட்டோட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக பாருங்க. கொத்தமல்லி புதினா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கான். கோயம்பேடு மார்க்கெட்ல கூட அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது. என்ன சொல்றாரு பாருங்க. ஆமா गाइस, மேக்ஸिमम இங்க வந்து பேக்ட் ஐட்டம் தானே. சோ பீயிங் எடுத்துக்கலாம் ஒரு கட்டு எடுத்துக்கோ. நீ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்வீட் ஒன்று வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாரும். எனக்கு வேணாம். பன்னீர் வந்து 11.99 euros தான். அப்பனா இந்தியன் ருபீஸ்ல எவ்வளவு ப்ரோ சொல்லு? 1200 கிட்ட. 1200 கொடுத்து இவ்வளவுண்டு இந்தியன் செஃப்ங்க பிராண்ட் இவ்வளவுண்டு வாங்கணுமா? பன்னீர் நம்ம ஊர்ல எவ்வளவு தெரியுமா? நம்ம ஊர்ல வந்து 60 ரூபாய். 60யா? அப்படியே வரும், எனக்கு ஞாபகம் இல்ல. பட் நம்ம சின்ன பாக்கெட், குவாண்டிட்டி தெரியல, ரொம்ப கம்மி. மில்கி பிராண்ட்ல ஊர்ல எல்லாம் கருவேப்பிலை வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்கல்ல. ஆமா, இது வந்து 159.
பா 1.59 euro. ஓகே இது வந்து 249 or something. 249 கருவேப்பிலை ரேட் அதிகம். சோ பாத்துக்கோ. கருவேப்பிலை செடி நீ அயர்லாண்ட வச்சா நீ பொழுது. அதானே அங்க பாருங்க ஆல் ஸ்நாக்ஸ் தான். 249 is almost like 240 rupees. இங்க பாருங்க எல்லா ஸ்நாக்ஸ் எடுத்து ஓகே 1.9. ஆல் ஸ்நாக்ஸ் வந்து 1.69. எல்லாத்தையும் எடுத்து தூக்கு. அவங்க தான் சொல்லிருக்காங்க ஆல் ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆல் ஸ்நாக்ஸ் 1.69. அதான் கைஸ் இவரோட புத்தி பாத்தீங்களா? இது எல்லாமே 169. அதுல ஒண்ணு 169. என்ன எடுத்தாலுமே 1.69 எழுதி இருக்கும். இது 1.5. நம்மால் வேற ஏதோ எடுத்து வந்திருக்கோம் புதுசா. பாப்போம் என்ன எடுத்து வந்திருக்காங்க. என்னது ரோஸ்டட் ப்ரான். கட்டு அப்படியே ஃபேஸ் பண்ணு. இங்க வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து ஸ்நாக்ஸ் வாங்க தான். ஆனா நீ அதை எதுவும் வாங்க மாட்டியே இந்த வாட்டி. ஆமா ஆக்சுவலி வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட கூடாது இல்ல. சும்மா கைஸ் கதை. சரி என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்கு பாரு. ஹல்திராம்ல எல்லாம் பிராண்ட்ஸ்மே இருக்கு ஆக்சுவலி. இன்கிரீடியன்ட்ஸ்ல ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்டி போக போறோம். ரெகுலர் காமன் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு லைக் டொமேட்டோஸ், அனியன்ஸ். இப்போ பில்லு யார் பே பண்றா சொல்லு. இப்போ பே பண்றதுல பெரிய விஷயம் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் ஸ்பிளிட் போடுவோம்ல. ஸ்பிளிட் போடுறப்போ நம்ம தான் யார் பே பண்றாங்களோ அவங்க தான் கால்குலேஷன் பண்ணி பே பண்ணணும். ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட பில் ஸ்பிளிட் பண்ணது இல்ல. நான் போட மாட்டேன். ஸ்பிளிட் தந்துடுறேங்க. அவங்க ஸ்பிளிட் போட்டு கொடுத்துட சொல்லுங்க. கைஸ் இதுதான் வந்து. ஆனால் இப்போ இங்கே வரப்போலாம் எனக்கு வந்து பிடிச்ச செக்ஷன்னா இதுதான். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்களேன். இது செம்மையாக இருக்குது. இந்த பிங்க் கலர் அண்ட் இங்கே லில்லிஸ் கூட இருக்குது கைஸ். எனக்கும் ஆசை யாரும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் கொடுப்பாங்க சொல்லி. ஆனால் யாருமே கொடுக்க மாட்டாங்க கைஸ். நானே தான் எனக்கு வாங்கிக்கணும். இது எல்லாமே என்னது? சீரியல்ஸ். இந்த இது ஃபுல்லாமே சீரியல்ஸ். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த மினி கப் கேக்ஸ். வேறு என்ன வாங்கணும் நம்ம? ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டோமா? ஸோ நாங்கள் யூஸ்வலாக வந்து இந்த ப்ரௌன் ப்ரெட் தான் வாங்குவோம். அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ 2.19. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மீட் செக்ஷன். எல்லாமே பீஃப், மட்டன், லேம் அண்ட் சிக்கன் கிடைக்கும். எஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஹோல் சிக்கனும் கிடைக்கும். அண்ட் தனித்தனியாக இந்த மாதிரி பிரெஸ்ட் பீஸ், தைஸ், அப்புறம் நான் ஸ்மால் விங்ஸாக கூட கிடைக்கும். எல்லாம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி மிக்ஸ் சிக்கன் கூட கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி எல்லாமே சிக்கன் கிடைக்கும். பீஃப், போர்க் எல்லாமே இருக்கும். இது வந்து பீஃப், மின்ஸ்ட் பீஃப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5.95. அதுக்குன்னா லேம், மட்டன், நம்ம ஊரில் மட்டன். பால் எல்லாம் வேறு செக்ஷனில் கிடைக்கும். இங்கே இப்படி தான் கைஸ் ஒன்றுனா நம்ம வந்து நம்ம அந்த பேஸ்கெட்லேருந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு இங்கே வைக்கணும். ஃபுல்லாக இப்படி இப்போ வந்து 13.91 காட்டுது. ஷாப்பிங்லாம் பார்த்தீங்களா டன். எடுத்துட்டு போங்க. ஆனால் இப்போ உண்மையான பிரச்சனை என்னன்னா இதெல்லாம் தூக்கிட்டு போகிறது தான் ரியல் ப்ராப்ளம். கஷ்டப்பட்டு க்ராசரிஸ் எடுத்துகிட்டு வரோம். கேமரா ஆன் பண்ணு வயிறு உள்ள எடுத்துக்க.